ஃபர்ஸ்ட் வந்து ஹூடனிட்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம், பேஜ் நம்பர் 69. இது வந்து ஹூடனிட்ஸ் ஸ்பெல்லிங் வந்து WHODUNITS 69. ஹூடனிட்ஸ் அப்படின்னா வந்து மிஸ்ட்ரி நாவல்ஸ் தான் வந்து அப்படி சொல்றாங்க. மிஸ்ட்ரி நாவல்ஸ் மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம், ஹூடனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி, என்ன மாதிரியான ஒரு தீம்ல இந்த மிஸ்ட்ரி நாவல்ஸ் இருக்கு, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் இருக்கும். அண்ட் ஒரு நாவல்ல சொல்யூஷனுக்கு லைக் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை மட்டுமே பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரி மூவ் ஆகும். அது மட்டுமே ஃபோக்கஸ்ல போயிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நாவல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைக் த்ரெட்டனிங்கான ஒரு விஷயம், லைக் ஒரு விஷயத்தை குறித்து நம்ம வந்து பயந்துட்டு இல்லை எப்படி நடக்கும் இல்லை இப்படி நடக்குமான்ற ஒரு இம்ப்ரெஷன்ஸ் வச்சுட்டு இருக்கிறது, லைக் இந்த மாதிரி சம்திங் பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நம்மளே ஃபீல் பண்றது, இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அதுதான் ஆம்னஸ் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி வர நாவல்ஸ் எல்லாமே மிஸ்ட்ரி நாவல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மிஸ்ட்ரி நாவல்ஸ் தான் நம்ம இங்க ஹூடனிட்ஸ் அப்படின்ற டேர்ம் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து த மூன் ஸ்டோன் அப்படின்ற ஒரு ஒர்க், இது வந்து ஒரு விக்டோரியன் நாவல். வில்கி காலின்ஸ் அவங்க எழுதுறது தான் வந்து இந்த மூன் ஸ்டோன். இதுல வந்து ஒரு வேல்யூபிளான டைமண்ட் வந்து டிஸப்பியர் ஆயிடும். ஸோ அதை பத்தி இந்த நாவல் பேஸ் பண்ணி போகும். ஸோ இதுதான் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல போறது தான் மிஸ்ட்ரி நாவல்ஸ். மித்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, காத்திக் ரொமான்ஸ்ல ஆன் ராட்க்ளிஃப் அப்படின்றவரோட மிஸ்ட்ரீஸ் ஆஃப் உடோல்ஃபோ, இது இன்னொரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து ஹூடனிட்ஸ். நெக்ஸ்ட் டேர்ம் வைல்டர்னஸ் ரொமான்ஸ். ஸோ வைல்டர்னஸ் ரொமான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு அமெரிக்கால லைக் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் லிட்ரேச்சர்ல. ஸோ இது எந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் நம்ம வைல்டர்னஸ் ரொமான்ஸ் அப்படின்றத பார்க்க முடியும் அப்படின்னா, ஜேம்ஸ் ஃபெனிமோர் கூப்பர் அப்படின்றவரோட சில லெட்டர் ஸ்டாக்கிங் நாவல்ஸ்ல பார்க்கலாம். அண்ட் ஹெர்மன் மெல்வில்ஸ் அப்படின்றவரோட மோபி டிக் அப்படின்ற ஒரு நாவல். அண்ட் மார்க் ட்வைனோட ஹக்கிள்பெரி ஃபின். ஸோ இதுலலாம் எப்படி வைல்டர்னஸ் ரொமான்ஸ் வந்து போர்ட்ரே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, அதுல வந்து மேல் கேரக்டர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்ற கான்செப்ட் தான். மேல் கேரக்டர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவாங்கன்னா, அவங்களோட இமேஜினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து, தான் வந்து ஒரு நல்ல வெல்த்தியான ஸ்பாயிலே ஆகாம ரொம்ப வெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட், அதாவது ஊட்ஸ்குள்ள போகிற மாதிரியும். அண்ட் அங்க வந்து அந்த ஊட்ஸ் எப்படி இருக்குன்னா, அது வந்து மேல் லைக் ஃபீமேல் விமன் டாமினேஷன்ஸ் அண்ட் சிவிலைசேஷன்ஸ் எதுவும் இல்லாம இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் விமன்றவங்களே இல்லாதது போல அவங்க இமேஜின் பண்ணிக்கிறது. ஸோ தட் அங்க அப்போ ஒரு மேலுக்கு என்ன டெஸ்ட் வரும் அப்படின்னா, ஆஸ் அ ப்ரொட்டகனிஸ்டா அவங்க தான் இருப்பாங்க. அப்போ அங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் ஆஸ் வெல் அஸ் மேன்லினஸ், விரிலிட்டி, மேன்லினஸ்க்கான ஒரு டெஸ்ட் எப்படி அண்டர்கோ பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ ஆஃப் விமன் பிளேஸ்ல எப்படி இது பண்றாங்கன்றதுதான் வைல்டர்னஸ் ரொமான்ஸா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு லாங் ஒர்க், நினா பாயம் அப்படின்றவங்களோட மெலோ டிராமாஸ் ஆஃப் பெசெட் மேன்ஹுட், ஹவு தியரிஸ் ஆஃப் அமெரிக்கன் ஃபிக்ஷன் எக்ஸ்க்ளூட் விமன் ரைட்டர்ஸ். இது 1981 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே இதோட ஒர்க்கோட டைட்டில் தான். ஸோ இது எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதுதான் வந்து வைல்டர்னஸ் விமன்ஸ், ஒரு மேலோட இமேஜினிங். அதாவது அவங்க ஒரு விமன் சொசைட்டி, விமன் இல்லாம வாழ்ற ஒரு சொசைட்டி இமேஜின் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து விமன் ஸ்டடீஸ். ஸோ விமன் ஸ்டடீஸ் ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்லை. இது வந்து எப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கலான விஷயங்கள், லைக் ஹிஸ்டரியில வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் அண்ட் ரோல், அதாவது பொசிஷன் எந்த மாதிரி வந்து ஒரு விமன் இருந்திருக்காங்க அப்படின்றதும், அண்ட் மித்த எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய ஃபீல்ட்ஸ், எல்லா கேட்டகரிஸ்ல அண்ட் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயுமே ஒரு விமனோட ஸ்டேட்டஸ் என்ன, ரோல் என்ன அப்படின்றத பாக்குறது தான் வந்து விமன் ஸ்டடீஸ். அதை பேஸ் பண்ணி